காலையில் எழுந்திரிச்சு 10 அதிகாரத்தை படிக்கிறதை விட ஒரு அதிகாரத்தை 10 முறை படிக்கலாம். வேதத்தை படிக்கும் போது நம்ம புரிந்து படிப்பது நமக்கு ரொம்ப நல்லது. படிக்கிற நேரத்தில் ஏதாவது வசனம் உங்களை தொடும். அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் என்ன படம் செஞ்சுக்கோங்க, அவளுக்கு எழுதி வச்சுக்கோங்க. அந்த நாள் ஃபுல்லாக அந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க. அதுக்கு பேர் தான் என்ன தியானம். யோசுவாட்ட சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. யோசுவா 1:8. இதில் எழுதியிருக்க வழிகளின்படிலாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவு பகல் அதை என்ன செஞ்சிட்டு அப்படின்னா, நீ ஒரு வேலைக்கு போகக்கூடாது, வீட்டிலேயே இருக்கணும், பைபிள் படிச்சுட்டே இருக்கணும் நாங்கள் என்ன செய்யலை சொல்லலை. காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி படிங்க. நம்முடைய அன்பு ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த காதல் கடிதம் எத்தனை முறை படித்தாலும் திகட்டவே திகட்டாது. ஒவ்வொரு முறை படிக்கும் போது புதுசாக இன்னும் படிக்காத மாதிரி தான் இருக்கு. எத்தனையோ முறை படித்திருக்கிறேன். பிரைஸ் காட். தேவ நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். எத்தனையோ முறை உபவாசத்தோடு முழங்கால இருந்து வாசிக்கிறேன். அப்பா, வேதத்துக்கு நிகழ்கிறது வேதம் தான். அல்லேலூயா.